வணக்கம் மக்களே. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு டவுட் வந்திருக்கா? பிக் கம்பெனிஸ் லைக் டாடா, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ் எல்லாமே எப்படி க்ரோர்ஸ் கணக்குலயும், லட்சக்கணக்கான கோடி கணக்குலயும் பணத்தை ரைஸ் பண்றாங்க அப்படின்னு? இது பேங்க் லோன் எடுக்கிற மாதிரியா? இல்ல வேற ஏதாவது ஒரு சீக்ரெட் மெத்தட் இருக்கா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பெனிஸ் எப்படி ஐபிஓ மூலமா கோடிக்கணக்கான பணத்தை ரைஸ் பண்றாங்க. ஐபோனா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? நாம இன்வெஸ்ட் பண்ணா என்ன நடக்கும்? எல்லாத்தையுமே சிம்பிளா தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு எதுக்கு பணம் தேவை? ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ்வலாவே ஓனர்ஸ் அவங்களோட சொந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அவங்களோட ஹெல்ப் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது சுச்சுவேஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். அதுக்காக ஃபேக்ட்ரியும் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் நிறையவே ஏற்படும். அதுக்காக லேண்டு, மெஷின்ஸு, எம்ப்ளாயி எல்லாமே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கம்பெனி ஆளாகும். நெக்ஸ்ட்டு கம்பெனி மார்க்கெட்டில் சர்வை பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக புது புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ரிசர்ச்சு, டெவலப்மெண்ட்டு, மார்க்கெட்டிங், டெக்னாலஜி அப்கிரேடு இதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். இன்னும் க்ரோத் வேணும் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம். அதுக்காகவும் கம்பெனிஸ் நிறைய ட்ரை பண்ணும். இதுக்கு நியூ ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ணுறது, லோக்கல் டீம் ஹையர் பண்ணுறது, ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே பெரிய அளவிலான பொருள் செலவு தேவைப்படும். சில கம்பெனிஸ் ஆல்ரெடி பேங்க் லோன் எடுத்திருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்டன் அதிகமாகவே இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணோம், டெப்டை கிளியர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நிறையவே பணம் தேவைப்படும். சம்டைம்ஸ் கம்பெனிஸ் வந்து காம்படேட்டர்ஸை அக்வயர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரியான அக்வசேஷன் பண்ணும்போது கம்பெனிஸுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் நிறையவே தேவைப்படும். அதனால இந்த மாதிரியான வளர்ச்சி அடைகிற சமயத்தில் கம்பெனிஸ்க்கு பெரிய அளவிலான பண முதலீடுகள் கண்டிப்பாகவே தேவைப்படும். இந்த தேவை இருக்கிற சமயத்தில் கம்பெனிஸ் ஜென்ரலாக 3 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்க் லோன் போகிறது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ண வேண்டிய ப்ரெஷர் ரொம்பவே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மணியை ரைஸ் பண்ணுறது. மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட ஷேர்ஸை செல் பண்ணி மணியை ரைஸ் பண்ணுறது. இதுதான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த ஐபிஓ மாடல் மேலே தான். ஐபிஓ அப்படிங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஷேர்ஸை செல் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்போது யூஸ்வலி ஃபவுண்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரியான லிமிடெட் பீப்புள்ஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கம்பெனி ப்ரைவேட்டாக இருக்கும். அப்போ கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மார்க்கெட்டில் வந்து ஐபிஓவை லான்ச் பண்ணுவாங்க. ஐபிஓ லான்ச் பண்ணும்போது கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஷேர்ஸை ஆஃபர் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷேரை வாங்கும்போது கம்பெனிக்கு டைரெக்டாக அந்த பணம் வரும். அந்த பணத்தை கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஐபிஓக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை லிஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்சி இல்லைனா பிஎஸ்சி மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகும். அதுக்கு பிறகு அந்த ஷேர்ஸ் ஓப்பன் மார்க்கெட்டில் டெய்லியுமே நாம் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஐபிஓவில் ரீசெண்டாக வந்த கம்பெனிஸ் சிலது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, எல்ஐசி, பேடிஎம் இப்படியான பல கம்பெனிஸ் வந்து ஐபிஓ மூலமாக தான் பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐபிஓ அப்படின்றது கம்பெனி க்ரோத்துக்கு பப்ளிக் சப்போர்ட் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐபிஓ ப்ராசஸ் சிம்பிள் அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராசஸ்ங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை ஹையர் பண்ணுவாங்க. அதாவது ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோ இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்மேன் சாக்ஸு, மார்கன் ஸ்டான்லி மாதிரியான பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அவங்க. இவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வேல்யூவேஷனை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஷேர் ப்ரைஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறது, லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது, ஐபிஓ ஸ்மூத்தாக லான்ச் ஆகிறதுக்கான பிளானையும் இவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க.
ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணுறது. அதாவது கம்பெனி செபி கிட்ட டிஆர்ஹெச்பியை சப்மிட் பண்ணுவாங்க. செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரே இவங்க தான். டிஆர்ஹெச்பி அப்படின்னா டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் டீடைல்ஸ், ப்ராஃபிட்டு அண்ட் லாஸ் ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மாடல் எப்படி ரன் ஆகுது, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது. செபி அப்ரூவலுக்கு அப்புறமா கம்பெனி ப்ரைஸ் பேண்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும், இல்லை 200லேருந்து 250 வரைக்கும், இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள பிட் பண்ணுவாங்க. டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும். நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ க்ளோஸ் ஆன பிறகு ஷேரோட அலாட்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறமா ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இல்லைன்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ லிஸ்ட் ஆகும். லிஸ்டிங் டேல இருந்து அந்த ஷேர்ஸ் ஓப்பன் மார்க்கெட்டில் பை அண்ட் செல் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஆகிடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐபிஓ ப்ராசஸ்னா கம்பெனி ப்ரைவேட்டில் இருந்து பப்ளிக் கம்பெனியாக மாறுற ஸ்ட்ரக்சர்டு ஜேர்னி தான். ஐபிஓனா எல்லா ஐபிஓவுமே சேமாக இருக்காதுங்க. மெயின்லி 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று ஃப்ரெஷ் இஷ்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆஃபர் ஃபார் சேல். ஃப்ரெஷ் இஷ்யூனா கம்பெனி புதுசாக ஷேர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த நியூ ஷேர்ஸ் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட செல் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் பே பண்ணுற மணி டைரெக்டாக கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த மணியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தது போல் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், நியூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், கடன் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும், அவங்களோட டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணுறதுக்கும், கம்பெனி க்ரோத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி க்ரோத்துக்கு டைரெக்டாக ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அல்லது இயர்லி இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட செல் பண்ணுவாங்க. இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நியூ ஷேர்ஸ் எதுவுமே இதில் கிரியேட் ஆகாதுங்க. ஆல்ரெடி இருக்கிற ஷேர்ஸ் தான் மார்க்கெட்டுக்கு வரும். இன்வெஸ்டர்ஸ் பே பண்ணுற மணி கம்பெனிக்கு டைரெக்டாக போகாது. இன்ஸ்டடாக ஷேர்ஸ் எல்லாமே செல் பண்ணுற ப்ரொமோட்டர்ஸ் அல்லது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் பணம் போகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டாடா டெக்னாலஜிஸ் வந்தப்ப ஐபிஓவில் மெஜாரிட்டி போர்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் டைப்பாக தான் இருந்துச்சு. இங்கே இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூஸ்ன்றது கம்பெனிக்கு மணி வரும், இது க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும். இதுவே ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னும் போது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸிட் ஆவாங்க அல்லது ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஐபிஓவில் சம்டைம்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ அல்லது ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே மிக்ஸாக கூட வரும். ஸோ ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஆர்ஹெச்பி அல்லது ப்ராஸ்பெக்டஸை செக் பண்ணிவிட்டு ஐபிஓ டைப் என்ன அப்படின்றத கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஐபிஓவில் இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் வர்ற ஒரு பிக்கஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் கரெக்டாக இல்லை ஓவர் ப்ரைஸா இல்லை ஃபேர் வேல்யூ தானா அப்படின்றது தான். இந்த வேல்யூவேஷன் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது மெயின்லி இன்வெஸ்டர்ஸ் பேங்கோட வேலை. அவங்க பல ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணிட்டு ஷேர் ப்ரைஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ க்ரோத். கம்பெனி சேல்ஸ் இயர் ஆன் இயர் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணுதா, இப்போ லாஸ்ட்ல இருக்கா, ஃபியூச்சரில் ப்ராஃபிட் சான்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இண்டஸ்ட்ரி டிமாண்டு, எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸு, மார்க்கெட் சைஸு, லாங் டேர்ம் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபோர்த்து இண்டஸ்ட்ரியோட க்ரோத், அதாவது ஓவரால் செக்டர் க்ரோத்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, ஃபாஸ்ட் க்ரோயிங்கான இண்டஸ்ட்ரி வாய்ப்பு இருக்கா, வேல்யூவேஷன் ஹையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸோட கம்பேரிசன், சிமிலர் கம்பெனிஸோட வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிஸோட பீர்ஸோட பிஇ ரேஷியோ, மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணிட்டு ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐபிஓ வேல்யூவேஷன்றது கெஸ் இல்லைங்க, ஃபினான்ஷியல் டேட்டா
ப்ளஸ் ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் கம்பைன் பண்ணிட்டு டிசைட் பண்ணுற ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ். ஐபிஓவில் எல்லாருக்குமே ஷேர்ஸ் சேமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாதுங்க. டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரிக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். மெயின்லி 3 டைப் இருக்குங்க. QIB அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். அதாவது இது இவங்க பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மாதிரியான லார்ஜ் பிளேயர்ஸ் தான் இவங்க. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNI, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், ஹை அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற வெல்த்தியான இன்வெஸ்டர்ஸ் இவங்க. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம மாதிரியான நார்மல் இன்வெஸ்டர்ஸ் தான் இவங்க. ஸ்மால் குவான்டிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கேட்டகரி. யூஸ்வலி ஐபிஓவில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்காக மட்டுமே அரௌண்ட் 35% ஆஃப் ஷேர்ஸை ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரிக்கு செப்பரேட்டான ஒரு கோட்டா இருக்குது. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலர் ஐபிஓ வந்துச்சுன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சம் பேர் ஐபிஓவில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் ரீட்டைல் கேட்டகரியில் 1 லட்சம் தான் ஷேர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும்? அந்த சுச்சுவேஷனில் லாட்ரி சிஸ்டமை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரேண்டம் பேசிஸில் அலாட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணினா கேரண்டியாக நமக்கு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமுமே கிடையவே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐபிஓவில் ரீட்டைல் அலோகேஷன் கோட்டா இருந்தாலுமே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு அப்படின்னா லக்கு ப்ளஸ் சிஸ்டம் பேசிஸில் அலாட்மெண்ட் மட்டும்தான் நடக்கும். ஐபிஓ க்ளோஸ் ஆன பிறகு எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டே. லிஸ்டிங் டேனா அந்த கம்பெனி ஷேர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடாக ஆரம்பிக்கிற நாள். ஐபிஓ ப்ரைஸ் கம்பேர் பண்ணி ஷேர் ப்ரைஸ் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு இன்வெஸ்டர்ஸ் உன்னிப்பாக கவனிப்பாங்க. லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு லிஸ்டிங் கெயின், அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் இருக்கிற ப்ரைஸை விட ஹையர் ப்ரைஸ்க்கு ஓப்பன் ஆகலாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா யூஸ்வலாகவே ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஐஆர்சிடிசி ஐபிஓவில் ஸ்ட்ராங்கான லிஸ்டிங் கெயின்ஸை கொடுத்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் லிஸ்டிங். சம்டைம்ஸ் ஷேர்ஸ் வந்து ஐபிஓ ப்ரைஸுக்கு க்ளோஸராக ஓப்பன் ஆகும், பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. இது லிட்ரலி சேம் ப்ரைஸ்லேயே அப்படியே லிஸ்ட் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் லாஸ். மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்காக இருந்துச்சு, இல்லைன்னா வேல்யூவேஷன் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஐபிஓ ப்ரைஸை விட லோயர் ப்ரைஸுக்கு மார்க்கெட்டில் ஷேர்ஸ் ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஐபிஓ லிஸ்டிங்லேயே லாஸை கொடுத்துச்சு. இங்கே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்பயுமே கேரண்டியாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. இதில் லிஸ்டிங் டே மூமெண்ட்டில் மார்க்கெட்டோட டிமாண்டு, சென்டிமெண்ட், வேல்யூவேஷன் எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லிஸ்டிங் டேல எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும், பட் ஐபிஓவில் ரிஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஐபிஓன்னு சொன்னால் ஹைப் எப்பயுமே அதிகமாக இருக்கும், பட் பிளைண்டாக அப்ளை பண்ணுறது சேஃபே கிடையவே கிடையாதுங்க. ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுதா இல்லை லாஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ப்ராஃபிட்டபிலிட்டி லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடன் ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். கம்பெனிக்கு அதிகமான கடன் இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க்கும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஓவரா அப்படின்றத பார்க்கணும். ஐபிஓ ப்ரைஸ் ரியலிஸ்டிக்கான ப்ரைஸா அப்படிங்கிறத சிமிலர் கம்பெனிஸோட வேல்யூவேஷனை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபோர்த்து, ஐபிஓவில் ரைஸ் பண்ணுற பணத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஃப்ரெஷ் இஷ்யூ மணியை பிஸ்னஸ் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லை கடன் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். பர்பஸ் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். கம்பெனி ஆப்ரேட் பண்ணுற செக்டாரோட ஃபியூச்சர் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. சிம்பிள் ரிமைண்டர் என்னன்னா ஐபிஓ ஹைப்புக்கு எப்பயுமே ட்ராப் ஆகாதீங்க.
ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணினா ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஐபிஓ பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐபிஓனா ஈஸியா பணத்தை பண்ற ஒரு வழி கிடையாதுங்க. கரெக்டா அனலைஸ் பண்ணினா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா பிளைண்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க்கும் இருக்கு. மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றதுக்கான சீக்ரெட் ஹைப்பை ஃபாலோ பண்றது இல்லைங்க, நாலேஜை ஃபாலோ பண்றது. இன்னும் இது மாதிரியான ஐபிஓ ஸ்ட்ராட்டஜிஸ், லிஸ்டிங் டே ட்ரிக்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மிஸ் பண்ற மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை சிம்பிளா கத்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பவர்ஃபுல் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.